பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதினவே. சிம்மராசி அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் எப்படி இருக்க போகுது. இந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொண்டாட்டம். ஏன்னா ஆவணி மாதம் அப்படின்னாலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். இப்போ சூரியன் ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், மற்றவர்கள் உங்களை ஒரு ரெகக்னேஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. குரு பொறுத்தவரையும் 11 இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் நீங்கள் உச்சத்தை தொடப்போகிறீர்கள். சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். தேவகுரு அசுரகுரு 2 பேரும் அங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் உச்சத்தை தொடப்போகிறீர்கள். பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 10 குடையவன் அவன். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் 10 குடையவன் 11 இருக்கிறார், குருவோடு இணைந்திருக்கிறார். அதனால் எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை கொடுக்கும். அப்போ 2 கிரகம் இருக்குது. 10 குடையவன் சுக்கிரன், குரு பகவானும் இருக்கார் 5 குடையவன். அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தான அடிப்படையில் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க. தொழில் சூடு பிடிக்க போது விற்காத கமாடிட்டி பொருள் எல்லாமே விற்று தீர்த்துரும். நீங்கள் இன்டர்ன் போட்டு வர வைக்க வேண்டிய வேலை தான் உங்களுக்கு. கடையில் பொருள்லாம் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நல்ல சுறுசுறுப்பாக நிறைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அரசியல், ஆன்மீகம், நிதித்துறை, நீதித்துறை, விளையாட்டுத்துறை, மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை எந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை பார்த்தது நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரையிலும் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக